This video is sponsored by SBO. உங்களுக்கு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் தேவையா? வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ட்ரஸ்டடான ஒரு ஆன்லைன் ஜாப் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ஜாப்புக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆன்லைன் ஜாப் அப்படின்னாலே ஃபேக்கு, ஃப்ராடு இதெல்லாம் தாண்டி மக்கள் மனசில் நல்ல ஒரு நம்பிக்கையை வாங்கின ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி. கண்டிப்பாக இந்த ஜாப் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தருடைய நகத்தில் உள்ள அந்த சேஞ்சஸை வச்சு அவங்க உடம்புல என்னென்ன மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நகத்தோடைய அந்த சேஞ்சஸை வச்சு சில ஆராய்ச்சிகள் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, டோட்டலாக ஒரு 26% மக்களுக்கு வந்து அந்த சுவாசம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆஸ்துமா, வீசிங் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் மீதி ஒரு 21% மக்களுக்கு இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்திருக்கு. 17% மக்களுக்கு கல்லீரல், இரைப்பை இது ரிலேட்டடான ப்ராப்ளம் இருந்திருக்கு. 12% மக்களுக்கு இதயம், சிறுநீரம் இது சம்மந்தமான ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கு. இப்போ ஒருத்தருக்கு வந்து இதயம் சம்மந்தமான ஒரு நோய்கள் இருக்குது அப்படின்னா அது நகத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், அது என்ன மாதிரியான சேஞ்சஸ் நீங்கள் வந்து வச்சு கண்டுபிடிக்கலாம். உங்கள் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் நகம் வந்து கீழ் நோக்கி திரும்பி வளருது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். கீழ் நோக்கி திரும்பி இருக்கும். அப்புறம் நீளமான கோடுகள், லைன்ஸ் இருக்கும். அப்புறம் லேசான இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும் நகம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நகம் வந்து ஒயிட்டிஸாக ஒயிட் கலராக மாறுது அப்படின்னா உங்களுடைய உடம்புல ரத்தம் வந்து இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நகம் வந்து நீல நிறமாக மாறுது அப்படின்னா உங்கள் உடம்புல இந்த ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி, ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நுரையீரலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நகத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நகத்தில் வீக்கம் இருக்கும். அப்புறம் நீளமான கோடுகள், லைன்ஸ் இருக்கும். நகம் அடிக்கடி உடையும். நகம் வந்து நிறம் வந்து மாறும். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நாட்களாக வந்து நுரையீரல் பிரச்சனை வந்து அதிகமாகிட்டே வருது. இரத்தத்தில் வந்து தொடர்ச்சியாக ஆக்சிஜன் சப்ளை தேவையான அளவு இல்லாமல் இருக்கிறதுனால நகங்கள் அது வரைக்கும் செல்லக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து கொஞ்சம் லேசாயிரும். சரிங்களா, நகம் வந்து கொஞ்சம் தடிச்சு இருக்கும். கொஞ்சம் தடிமண் நிலை இருக்கும். மஞ்சள் மஞ்சளாக வந்து மாறி இருக்கும். இது எல்லாமே நுரையீரல் ரிலேட்டடாக உள்ள சிம்டம்ஸ் தான். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நுரையீரலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ண, அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னா டாக்டரை உடனே போய் கன்சல்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இரைப்பை, கல்லீரல் இது சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்கள் நகத்தில் வந்து நீளமான கோடுகள், நகத்தோட அடிப்பகுதி வெண்மையாக காணப்படும். வெண்மையாக ஒயிட்டிஸாக இருக்கும் நகத்தோட அடிப்பகுதி. அதுக்கப்புறமா சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் உங்கள் நகத்தில் பார்ப்போம். நகம் வந்து எல்லோ கலரில் இருக்கும். நீளமான கோடுகள் இருக்கும். அப்புறம் வந்து நகம் வந்து உடஞ்சி போகக்கூடியதாக இருக்கும். பாதியாக இருக்கும்.
நகத்தோட அந்த அடிப்பகுதி வந்து ஒயிட்டிஸாக இருக்கும். மீதி உள்ள அந்த பார்ட் வந்து இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உங்கள் நகத்தில் உள்ள சின்ன சேஞ்சஸ் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம உடம்புல உள்ள அந்த டிசீஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அந்த நகத்தோடைய சேஞ்சஸ் தான். இந்த சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. ஒரு பயம் வந்துடக்கூடாது உங்களுக்கு. ஐயோ நம்மளுக்கு நோய் இருக்குமோ அப்படின்னு தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்காதீங்க. அதுவே ஒரு பிரச்சனை. அந்த சைக்கலாஜிக்கலாக உங்களுடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப நெகட்டிவாக போனாலும் அதுவும் உங்களுக்கு வந்து உங்கள் உடம்பை பாதிக்க தான் செய்யும். அதனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணலாம்? பயப்படக்கூடாது. டாக்டர்ஸ்கிட்ட போய் கொஞ்சம் சார் இந்த மாதிரி செக்கப் ஜென்ரலாக ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. செக்கப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு நோய் வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப் அண்ட் சைடில் இருந்துக்கலாம். சரிங்களா? அதனால் எல்லோரும் ஒரு சின்னதாக சேஞ்சஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன செக்கப் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.